Hello all, welcome you all to LastBench Academy. So நம்ம வந்து இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோட கடைசி பார்ட் 4 பார்த்துக்கிட்டு இருப்போம் சரியா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம கோர் கான்செப்ட்ஸ் அதுதான் பார்க்குறோம் சரியா. ஸோ இந்த கான்செப்ட்ஸை வச்சு நீங்கள் புக்கை பார்க்கும்போது உங்களுக்கு புக் ரொம்ப ஈஸியாக தெரியும். அதுதான் இந்த வீடியோஸோட ஐடியாவும் அதே தான் சரியா. ஓகே, ஸோ நம்பர் லைன் பை லைனாக நம்ம போகிறது கிடையாது. ஓகே, ஸோ நான் ரெசிஸ்டன்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா நீங்கள் அது திருப்பியும் புக்கை பார்த்து படிக்கும்போது ஓகே இதுதான் V is equal to Y, V is directly proportional to Y, அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி படிக்கலாம் சரியா. ஸோ அந்த கனெக்ஷனுக்கான ஒரு பேசிக் வீடியோவாக இது இருக்கும். உங்களுக்கு ரிவிஷனுக்கும் எக்ஸாமுக்கு பிஃபோர் டே நீங்கள் வந்து ஒரு குயிக்காக ரீகேப் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீடியோஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ அதனால தான் ரொம்ப பெருசாக லென்த்தியாக கூட போகாமல் ஒரே லெசனை வந்து 4 பார்ட்ஸாக 3 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து இந்த லெசனோட ஆல்மோஸ்ட் வந்து ஒரு கடைசி பார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ ஹீட் அண்ட் கரண்ட். ஸோ இந்த ஹீட்டுக்கும் கரண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நிறைய வாட்டி போர்டு எக்ஸாமில் கூட ரொம்ப ஈஸியாக ஒரு கொஷின் நம்மளுக்கு கேட்கணும் அப்படின்னா இதை வச்சு கேட்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து இன்னொரு விஷயம் நான் மென்ஷன் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து இட் இஸ் அன் எனர்ஜி. கரெக்டாக, ஹீட் இஸ் அ எனர்ஜி, இட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல். ஓகே, அதே மாதிரி தான் ஒர்க் டன் இஸ் ஆல்சோ அன் எனர்ஜி, இட் இஸ் மெஷர்ட் இன் ஜூல்ஸ் தான் சரியா. ஸோ ஹீட் ஒர்க் டன் ஹாவ் அ சேம் யூனிட், அது தெரிஞ்சுக்கோங்க. பிகாஸ் நேற்று கிளாஸில் சில பேருக்கு அது தெரியல. ஓகே, ஸோ ஹீட்டோட யூனிட்டும் ஜூல் தான் சரியா. ஸோ ஹீட் என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா 3 ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. என்னென்னா ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு பல்ப் நம்ம ஆன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு போய் அந்த பல்பை தொட்டோம்னா பல்ப் சூடாக இருக்கும், வெறும் கையில் தொட முடியாது. ஓகேவா, ஃபியூஸ் எல்லாம் போயிடுச்சு அப்படின்னா கூட என்ன பண்ணுவோம், ஒரு துணியை வச்சு கையை வச்சு சுற்றி அப்புறம் தான் பல்ப்லேருந்து கழட்டுவாங்க கரெக்டாக. ஸோ அதிகமான கரண்ட் போக 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 அதிகமான ஹீட்டும் ஜென்ரேட் ஆகும். ஸோ ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கரண்ட். ரெண்டாவது, ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரெசிஸ்டன்ஸ். அதிகமான ரெசிஸ்டன்ஸ் இருக்க ஹீட்டும் அதே மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும் சரியா. எந்த லெவலுக்கு ஹீட் ஆக்சுவலாக ரெசிஸ்டன்ஸ் என்ன பண்ணும், கரண்ட் போகிறது தடுக்கும் சரியா. ஸோ ஒரு இடத்துல ஃப்ரிக்ஷன் க்ரியேட் ஆகும். அந்த ஃப்ரிக்ஷன் வந்து என்ன பண்ணும், வழக்கமாக நம்ம 2 கை இப்படி வேகமாக தேய்ச்சாலும் என்ன ஆகும், ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது கரெக்டாக. ஸோ அதே மாதிரி வந்து ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்க அப்பவும் ஹீட் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் ஒன், ஹீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எவ்வளோ நேரம் சரியா. கரண்ட் ஒரு பக்கம் இருக்கட்டும், ரெசிஸ்டன்ஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், அதிகமான நேரம் இருந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து ஹீட் இருக்க தான் செய்யும் சரியா. ஸோ இது மூணுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணி பார்க்கும்போது டைரெக்டாக கம்பைன் பண்ண மாட்டோம். ஐ மட்டும் எக்ஸ்போனென்ஷியலாக வேலை செய்யும். ஸோ H is equal to I square RT. ஓகே, calculate the work done அப்படின்னு கேட்டாலும் சரி, calculate the heat energy generated அப்படின்னு சொல்லி கேட்டாலும் சரி, நம்மளுக்கு இந்த ஒரு ஆன்சர் மட்டும் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். H is equal to I square RT. எல்லாமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் சரியா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட யூனிட் வந்து ஆம்பியர், ரெசிஸ்டன்ஸோட யூனிட் வந்து ஹோம்ஸ், டைம் வந்து இட் ஷுட் பி இன் செகண்ட்ஸ். திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நிறைய சம் வந்து நம்ம லைட்டாக கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவான், ஹவரில் இல்லாட்ட மினிட்ல கொடுப்பான், கன்வெர்ட் தட் இன் செகண்ட்ஸ். ஓகேவா, ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஹீட் வந்து என்னென்னா ஜூல்ஸில் தான் வரும். இன்கேஸ் ஜூல்ஸ் வந்து ஒரு பெரிய நம்பராக போகுது அப்படின்னா, பெரிய நம்பர்னா வாட் கேன் ஐ சே, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 1 lakh மேலே போயிடுச்சு அப்படின்னா கன்வெர்ட் இட் டு கிலோ ஜூல்ஸ். ஓகே, ஆரோன் ஜெரால்ட் ஹை. ஓகே, ஸோ அதனால தான் ஓகே, ஸோ ஹீட் அண்ட் கரண்ட்டை பற்றி சொல்லிட்டேன். இதை பற்றி ரொம்ப பேசிக்காக தான் சம் கேட்பாங்க. இதை பற்றி நீங்கள் ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போயெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்முலா வச்சே இதில் கொஞ்சம் கேட்பான் அப்படின்னா இந்த ஃபார்முலா, ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரோ எல் பை ஏ. இந்த ஃபார்முலா வந்து நான் இந்த டாப்பிக்கில் டீச் பண்ணல, ரெசிஸ்டன்ஸ் டாப்பிக்கில் டீச் பண்ணும்போது இந்த ஃபார்முலா வச்சே கூட நமக்கு ஒரு கொஷின் ஒன்று இருக்குது சரியா. ஐ லெட் யூ நோ அபவுட் தட் ரைட். ஸோ இதுதான் ஐ கெஸ் இதில் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ பவர் அண்ட் ஃபார்முலாஸ். ஓகேவா, ஸோ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்குறேன், யூ கேன் ஈஸிலி சே சரியா. இப்போது ஐ எம் கிவிங் அ சேம் ஒர்க் டு 2 persons. ஏபின்னு ஒரு 2 person இருக்காங்க. 2 பேருக்குமே நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஒர்க் ஐ எம் அலாட்டிங் அ ஒர்க். ஓகேவா, W1 ஏன் W1 போட்டோம்னா ரெண்டுமே சேம் ஒர்க் தான் சரியா. ஸோ ஏ அண்ட் பி வந்து இந்த 2 பேருமே வந்து என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. போத் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க் சரியா. போத் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ஒர்க். ஆனால் இங்கே நான் ஒருத்தரை மட்டும் தான் வேலைக்கு சூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்.
ஸோ இப்போ இந்த A and B நான் கம்பேர் பண்ணுவேன். How will I compare அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. How will I compare? I will compare the efficiency. A வேலையை முடிச்சிட்டாரு, பியும் வேலையை முடிச்சிட்டாரு. பட் வாட் இஸ் த அனதர் கம்பேரிசன்? ரெண்டு பேருமே எவ்வளோ நேரத்தில் முடிக்கிறாங்கன்றது நமக்கு தெரியணும்ல. சப்போஸ் இப்போ இஃப் ஏ வந்து ரொம்ப கம்மி நேரத்துலேயே வந்து அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டார், சூப்பராக 100% கம்ப்ளீட் பண்ணிட்டார் அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஐ வில் சூஸ் ஏ, ரைட்? ஸோ பவர் அப்படின்றது அதே தான். ஸோ நம்ம இவ்வளோ நேரம் என்ன பார்த்தோம்? வோல்டேஜ் இருக்குது, வோல்டேஜை கொடுத்து நம்ம கரண்ட்டை ஃப்ளோ பண்ண வச்சோம், ரெசிஸ்டன்ஸை பற்றி பார்த்தோம், கூலூம்ஸ் பற்றி பார்த்தோம், எல்லாமே வந்து பார்த்தோம், சரியா? பட் எல்லா கரண்ட்டும் எல்லா ஒயர்லேயும் ஒரே மாதிரி போகணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்போ ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் பண்ணுது. லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், ரெசிஸ்டிவிட்டி, எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த 2 பாயிண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ இதுக்கு தான் வந்து ரொம்ப ஈஸியாக இத்தனை ஃபேக்டர்ஸ் எங்கே நம்ம கண்டுபிடிக்கிறது, இத்தனை ஃபேக்டர்ஸை கண்டுபிடிச்சி கொண்டதுக்கு லேட் ஆகும்ல. ஸோ அதனால தான் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்தை இது பண்ணுறோம், சரியா? யார் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்கிறாங்க, எந்த ஒயரில் எஃபிஷியண்ட்டாக கரண்ட் போகுது. ஸோ இந்த மாதிரி வந்து வேகமாக போகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வி யூஸ் டைம் as a measurement, சரியா? வி யூஸ் டைம் as a measurement, ஓகேவா? கரண்ட் ஒரு ஒர்க் டன் நடக்குது, அந்த ஒர்க் டன் எவ்வளோ வேகமாக நடக்குதுன்றது தான் வந்து பவர் கேல்குலேஷன், சரியா? ஸோ கன்சிடர் P is equal to W/T, ஒர்க் டன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், சரியா? ஸோ can you explain rho alone, sir? Yes sir, I will explain. இது முடிச்சிடலாம், சரியா? ஸோ P is equal to W/T, சரியா? ஸோ ஒர்க் டன், ஓகேவா? ஒர்க் டன் இப்போ தானே பார்த்தோம். ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் ஒர்க் டனும் ஹீட்டும் ஒன்று தான் நான் சொல்லியிருந்தேன், கரெக்டாக? ஸோ ஒர்க் டன் வந்து H/Tன்னு சொல்லலாமா, ஓகேவா? H is what? I² RT/T. இந்த TT கேன்சல் ஆகிடுமா? ஸோ பவரோட ஃபார்முலா வந்து என்னது? I² R. இது ஒரு ஃபார்முலா, சரியா? இந்த இடத்துல நீங்கள் ஹோம்ஸ்ல அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இன்னொரு ஃபார்முலா வரும், P is equal to V²/R. பவர் இது அதே மாதிரி we have another formula. இது மூணுமே ஹோம்ஸில் அப்ளை பண்ணி மாற்றி போடுறது தான், சரியா? ஸோ அதை வந்து டெரிவேஷன் மாதிரி கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டெரிவேஷன் அது, ஓகேவா? we can just simply say that P is equal to இந்த மூணு ஃபார்மை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும், ரைட்? ஸோ தீஸ் ஆர் த 3 important formulas. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். கொஷினில் வந்து வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ வில் யூஸ் த செகண்ட் ஃபார்முலா. கொஷினில் வியும் ஐயும் கொடுத்துருந்தா அஃப்கோர்ஸ் யூ வில் யூஸ் த தேர்ட் ஃபார்முலா, சரியா? ஸோ இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. பவரில் இந்த மூணுமே யூஸ் ஆகும். பட் இந்த மூணுத்தோட ஆரிஜின் யார்? பவர் இஸ் ஈக்குவல் டு W/T. எவ்வளோ வேலை நடக்குது, எவ்வளோ நேரத்தில் நடக்குது அப்படின்னு மெஷர் பண்ணுறது தான் பவர், ஓகேவா? டைம் இங்கே இல்லை அப்படின்றதுனால அந்த டைம் டிபெண்ட் இல்லை நம்ம சொல்ல முடியாது. இட் இஸ் டைம் டிபெண்ட், பட் நம்ம டிரைவ் பண்ணும்போது அது அந்த இடத்துல வந்துடுது, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பவரோட ஃபார்முலா. அண்ட் ஆரோன் கேட்ட மாதிரி ஐ வில் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ரோ, ஓகேவா? ஒரு டவுட் ஒன்று, அந்த டவுட் ஆன்சர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போகிறேன். ஸோ ரோ இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி. ரோ இஸ் நத்திங் பட் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ வாட் இஸ் திஸ்? we can compare this with resistance, ஓகேவா? ஸோ இதை கூட கம்பேர் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ், ஓகேவா? கன்சிடர் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா பர்த் மார்க்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? நம்மளுக்கு வந்து பர்த் மார்க் இருக்கும்ல, தமிழில் மச்சம்னு சொல்லுவாங்க, இல்லை ஸ்கார், ஓகேவா? அதெல்லாம் வந்து மாறவே மாறாது, அப்படியே தான் இருக்கும். இல்லை நம்ம இது கூட சொல்லலாம் கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த நம்ம அப்பா அம்மா கிட்டேருந்து இன்ஹெரிட் பண்ணுற சில கேரக்டர்ஸ் எல்லாம் மாறவே மாறாது, அது வழியாக வந்துக்கிட்டே இருக்கும், சரியா? சிமிலர்லி இங்கே ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து நீங்கள் ஒன்ஸ் ஒரு காப்பரோ அலுமினியமோ சில்வரோ சில்வரோ வாட் எவர் நீங்கள் பூமியிலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கும் போதே அந்த சில்வர்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், காப்பர்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், அலுமினியம்னா அதுக்குன்னு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், சரியா? ஸோ நம்மளுக்கு தெரியும்ல, காப்பர் இஸ் அ குட் கண்டக்டர், பிளாஸ்டிக் இஸ் நாட் அ குட் கண்டக்டர், வுட் இஸ் நாட் அ குட் கண்டக்டர். எதை வச்சு சொல்கிறோம்? இதை வச்சு தான் சொல்கிறோம், ஓகேவா? the number of free electrons which can conduct heat, which can conduct electricity, அது எல்லாமே ஃபிக்ஸ்டு பை நேச்சர், அது மாற முடியாது, சரியா? மனுஷன் வந்து 6 அடி 5 அடிக்கு மேலே வளர முடியாதுன்றது நேச்சர், கரெக்டாக? அதே மாதிரி காப்பரில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கணுன்றது நேச்சர், வுட்டு வந்து இன்சுலேட்டராக இருக்கணுன்றது நேச்சர். ஸோ பை நேச்சர் வந்து என்ன ஆகுது? காப்பர், அலுமினியம் இந்த மாதிரி இவங்க எல்லாமே வந்து தே ஆர் நேச்சுரலி குட் கண்டக்டர்ஸ். ஸோ ஹியூமன்ஸ் நாம் என்ன பண்ணுறோம்? இதோட கண்டக்ஷன் வேல்யூவோட என்ன எடுத்து we did many experiments and fixed the value, ஓகேவா? நம்ம அந்த வேல்யூஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், ரைட்? ஸோ நம்ம வந்து இந்த வேல்யூ வந்து மாறவே மாறாது. ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து ஒரு மெட்டீரியல் கண்டக்டரா, குட் கண்டக்டரா, பேட் கண்டக்டரா, இன்சுலேட்டரா,
இல்லை வந்து செமிகண்டக்டரா அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லும். இட் இஸ் அ ஃபிக்ஸ்டு வேல்யூ, இது மாறாது. நீங்கள் சும்மா கூகுளில் வந்து வாட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் காப்பர்னா ஒரு நம்பர் தான் காட்டும், வாட் இஸ் ரெசிஸ்டிவிட்டி ஆஃப் சில்வர்னா ஒரு நம்பர் தான் காட்டும், அது மாறாது. ஓகேவா? ஸோ இட் இஸ் அ பர்த் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மெட்டீரியல் நம்ம எந்த மெட்டீரியலை எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வந்து ரெசிஸ்டிவிட்டி. ஆனால் ரெசிஸ்டன்ஸ் அப்படி கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம், ஒயரோட லென்த் என்ன, ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் என்ன, எந்த மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், இப்படி எல்லா விஷயத்தையும் மாற்றி எல்லா விஷயத்தையும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஃபார்முலாவே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் மெட்டீரியல் யூஸ்ட் தான் ரெசிஸ்டிவிட்டி. மெட்டீரியல் யூஸ்ட், லென்த், ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இது எல்லா ஃபேக்டரையும் டிபெண்ட் பண்ணது தான் ரெசிஸ்டன்ஸ். ஆனால் ரெசிஸ்டிவிட்டி அப்படின்றது வந்து how nature is giving the material to us. அது கண்டக்டராகவோ இன்சுலேட்டராகவோ எப்படி வேணால் இருக்கலாம். ஃபைன், ரைட். ரோ ப்ராப்ளம்ஸ் how to do sir using R. ஓகேப்பா, ஐ வில் கெட் தட். நியூமரிக்கல்ஸ் இன்னும் ஆழமாக போகலாம். சரியா? ரோ ப்ராப்ளம்ஸ், அதாவது ரெசிஸ்டிவிட்டி வச்சு ப்ராப்ளம்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணணும்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ இல்லை? ஓகே, ஐ வில் நோட் தட். ஓகே, இன் ஃபர்தர் கிளாஸஸ் ஐ வில் அட்ரஸ் த இஷ்யூ. ஃபைன், ரைட். I hope you are fine with resistivity. ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ நான் பவர் பற்றி சொல்லியிருந்தேன். பவர் பற்றி we had 3 formulas இல்லை, V square by R, I square R and VI. ஓகே, ஸோ ஒரு சின்ன கொஷின். சரியா? ஓகேவா? ஸோ அந்த சின்ன கொஷின் வந்து எதை பற்றி அப்படின்னா, அயன் பாக்ஸ், வாட், பவர், வோல்டேஜ், அதை பற்றியான ஒரு கொஷின். சரியா? ஓகே, ஃபைன். ஸோ அயன் பாக்ஸ் அப்படின்றது வந்து 1540 வாட். அதாவது ஒரு அயன் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு மேலே என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா பவரோட வேல்யூ 1540 வாட் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. நீங்கள் வாட்டுன்னு எழுத வேணாம், டபிள்யூ மட்டும் போட்டாலே போதும். எவ்வளோ வோல்டேஜ் வந்து வீட்டுக்கு வழக்கமாக என்ன வோல்டேஜ் வரும், ஃப்ளக் பாயிண்டில் என்ன வோல்டேஜ் இருக்கும், மேம் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க, சார் கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. 220 வோல்ட் தான் வந்து எல்லா வீட்டுக்கும் வர ஸ்டாண்டர்டான வோல்டேஜ். தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. சரியா? ஓகே, சர்வீஸ் சார் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் எடுப்பீங்களா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இஸ் நாட் ஃபார் ICSE 10. ICSE 10க்கு வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் கிடையாது. டூ யூ ஹேவ் இட் இன் ப்ராக்டிகல்ஸில் இருக்கா? ஓகே, ஸோ 1540 220 வோல்ட். சரியா? ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இவ்வளோ பவர் இருக்கிற ஒரு அயன் பாக்ஸ், ஓகேவா, வீட்டுக்கு வர 220 வோல்ட்டில் சப்ளை பண்ணால் அந்த அயன் பாக்ஸ் வேலை செய்யுமா இல்லையா அப்படின்றதான் என்னோடய கேள்வி. சரியா? ஆனால் என்னோட அந்த ஃப்ளக் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த ஃப்ளக் பாயிண்ட்டோட வேல்யூ வந்து ஃபியூஸ் இருக்குது. ஓகேவா? அந்த ஃபியூஸ் எவ்வளோ கரண்ட்டை தாங்கும் அப்படின்னா 5 ஆம்பியர் வரைக்கும் தாங்கும். சரியா? 5 ஆம்பியர் ஃபியூஸ்னால் என்ன அர்த்தம்? அப் டு 5 ஆம்பியர் கரண்ட் உள்ள அலோவ் பண்ணும். அதுக்கு மேலே வந்தால் கரண்ட் வந்து அலோவ் பண்ணாது. ஃபைனா? அதுக்கு மேலே வந்தால் கரண்ட் அலோவ் பண்ணாது. ரைட்? ஸோ அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், PV, வாட் ஐ நீட் டு ஃபைண்ட், கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? சி பார்த்தாலே தெரியுதுல்ல. ஸோ நான் பவருக்கு என்ன சொன்னேன், 3 ஃபார்முலா சொன்னேன். VI சொன்னேன், V square by R சொன்னேன், I square by R சொன்னேன். எனக்கு கொடுத்துருக்க வேல்யூ PVI, VI மட்டும்தான் எனக்கு தேவை. ஸோ அஃப்கோர்ஸ் ஐ வில் யூஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ரைட்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவேன். சரியா? ஸோ I is equal to P/Vன்னு வந்திருக்கும். அதே ஷஃபில் பண்ணால் I'll get 1540/220. சரியா? ஸோ வந்து when you cancel this you will get 7 ampere. சரியா? ஸோ இந்த அயன் பாக்ஸை நான் வீட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளக் பாயிண்டில் சொருவினேன் அப்படின்னா அந்த அயன் பாக்ஸ் வேலை செய்கிறதுக்கு 7 ஆம்பியர் ஆஃப் கரண்ட் தேவைப்படுது. ஆனால் என்னோடய வீட்டில் இருக்கிற அந்த ஃபியூஸோட ரேட்டிங் 5 ஆம்பியர் அப்படின்றதுனால இந்த அயன் பாக்ஸ் எங்கள் வீட்டில் வேலை செய்யாது. பிகாஸ் 7 ஆம்பியர் இஸ் கிரேட்டர் தேன் 5 ஆம்பியர். ஸோ அந்த அயன் பாக்ஸ் போட்ட உடனே ஃபியூஸ் போயிடும். புரியுதா? ஓகேவா? அயன் பாக்ஸ் போன உடனே எடுப்போம். ஓகேவா? ஃபைனா? ரைட், சூப்பர், நைஸ். ஓகே, ஃபைன். ரைட், எஸ் சார் ப்ராக்டிகல்ஸில் இருக்குது ப்ளஸ் கொஷின்ஸ் வரலாம்னு சொன்னாங்க, ப்ளீஸ் கிளாரிஃபை பண்ணுங்கள் சார். ஓகே, ரைட், ஓகே. ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், ரைட், இஃப் யூ வாண்ட் ஐ வில் டேக். ரைட், ஓகே. ப்ரோ ப்ராப்ளம்ஸ் அண்ட் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ். ஓகே, ஃபைன். Thank you. Right. Right. So we have classes going on also. சரியா? நம்ம கிளாஸஸும் போயிட்டுருக்கு. There are full-time classes for LastBench Academy in every day 6 to 7:30 we have class. Fine. Right.
எஸ் ஓகே ஓகே ஃபைன். ஸோ இது வந்து உங்களோட ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ இந்த வீடியோ வந்து லைவ் முடிஞ்ச அப்புறம் வீடியோவாக கன்வெர்ட் ஆகும்ல, அதில் வந்து நீங்கள் கீழே கமெண்ட்டாக கூட சொல்லலாம். வாட் ஹேப்பன்ஸ் டு ஒயர்ஸ் ரெசிஸ்டன்ஸ் when the length is increased to 3 times its original length. ஒரு ஒயர் இருக்குது, அந்த ஒயரை வந்து நம்ம அதோட லென்த்து நல்லா எலாஸ்டிக் மாதிரி ஸ்லைம் மாதிரி, சரியா, ஸ்லைம் வச்சு விளையாடிருப்பீங்க எல்லோரும். ஸ்லைம் மாதிரி நம்ம when we extend it to ஒரு 3 meters, சாரி 3 thrice the length, 1 meter அப்படின்னா 3 மீட்டராக இழுத்துட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஹேப்பன்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா. இதை வந்து சும்மா யூ கேன் டூ இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் கிளாஸ் இதுவும் சால்வ் பண்ணலாம். சார் இன் செகண்ட் ஃபார்முலா ஆர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பட் இன் தேர்ட் ஃபார்முலா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அதாவது சர்வேஷ், வாட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் யுவர் டவுட் இஸ் P is equal to I square by R. இங்கே R மேலே வந்திருக்கு, P is equal to V square by R. இங்கே கீழே வந்திருக்குன்னு கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ கெஸ் ஸோ, அதுதான் உங்கள் டவுட்டுன்னு நினைக்கிறேன். சிம்பிள்ப்பா, இது வந்து நம்ம ஹோம்ஸ் லா சப்ஸ்டியூஷன், வேறு ஒன்றும் கிடையாது, சரியா. V is equal to what? IR, கரெக்டாக. I is equal to what? V by R, கரெக்டாக, ஓகேவா. ரைட், இதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. இல்லை R is equal to என்ன வரும்? V by Iன்னு வரும், சரியா. ஸோ இந்த 3 தான் வந்து ஹோம்ஸ் லாவோட டிஃப்ரெண்ட் ஃபார்மேட், கரெக்டாக, ரைட். ஸோ இது உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், நம்ம டிரைவ் பண்ணும்போது, அதாவது P is equal to W by Tலேருந்து டிரைவ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்துச்சு? P is equal to I square by R அப்படின்ற ஒரு ஃபார்முலா வந்துச்சு இல்லை. நான் சப்ஸ்டிடியூட் இந்த I ஸ்கொயரை மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க, சரியா. ஐயோட வேல்யூ என்ன? V by R, கரெக்டாக. ஸோ I ஸ்கொயருக்கு பதிலாக V ஸ்கொயர் by R ஸ்கொயர் இன்டூ R, ஃபைனா. ஸோ ஒரு R கேன்சல் ஆகிடும், இங்கே 2 Rல ஒரு R கேன்சல் ஆகும். ஸோ V ஸ்கொயர் பை R, அதுதான் இங்கே எழுதியிருக்கேன், சரியா. அது ஓம்ஸ் லா சப்ஸ்டியூஷன், வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா. ஸோ இதே இடத்துல வந்து ஸோ இங்கே V ஸ்கொயர் பை R இருக்குல்ல, ஸோ இந்த ஆருக்கு பதிலாக வந்து சே I5 சப்ஸ்டிடியூட், இந்த R வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்க, சரியா. V இன்டூ Y சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுங்க, V by I மேலே போயிடுச்சு. ஸோ V P is equal to V into Y, சரியா. அதான் அந்த 3 ஃபார்முலா திருப்பி வரும். நீங்கள் எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும் அந்த 3 ஃபார்முலா. எஸ், தேங்க்யூ. மெட்லிம் சார், ஆளே இல்லாத கடையில் யாருக்கு சார் டீ ஆத்துறீங்க? நக்கல்றா உங்களுக்கு. ஓகே ஃபைன், ரைட், ஓகே ஃபைனா. எஸ் ஓகே, இந்த சம் வந்து நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. இந்த சம் சால்வ் பண்ணி எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், சரியா. நாளைக்கு வந்து உங்களுக்கு போர்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறேன், ஓகேவா. ஸோ வி ஹாவ் ஒன்லி 100 days லெஃப்ட் ஃபார் போர்டு எக்ஸாம். ஸோ அதனால் லெட்ஸ் கம் அப் வித் போர்டு எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். எல்லாருமே ஓரளவுக்கு போர்ஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க ஸ்கூலில், அட்லீஸ்ட் ஒரு 50% தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ எப்படி நம்ம ஸ்பீடப் பண்ணலாம், எப்படி ரிவைஸ் பண்ணலாம், அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் I'll bring for all the subjects, எல்லா ICSE சப்ஜெக்ட்ஸும் கொண்டு வரேன், ரைட். ஸோ until then, thank you, see you. Okay, so see you tomorrow. Bye, see you.